இப்ப என் மனசுக்குள்ள பக்தி மட்டும் இல்லாம பரவசமும் கலந்திருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு தெம்பாவும் தைரியமாவும் இருக்கு. ஆமாங்க மாம்சே, உங்களுடைய தெம்பையும் தைரியத்தையும் தான் நாங்க கோவில்லயே பார்த்தோமே. என்ன ஆட்டங்கள், என்ன ஓட்டங்கள்! ஐயோ, இத நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாம்சே. நீங்க ஒரு பக்கம் ஆடுறீங்க, இன்னொரு பக்கம் அண்ணா ஆடுது. யார பாக்குறது, யார பார்க்காம விடுறதுன்னு ஒரே தவிப்பா போச்சு மாம்சே. கட்டகுண்டு, கோயில் ஆடினது அண்ணமோ ஓ மாமாவோ இல்ல, காளியும் கருப்பும் தான் அவங்க உடம்புக்குள்ள இறங்கி சன்னதம் வந்து ஆடி நல்லது பொல்லாதத சொல்லி நம்ம வாழ்க்கைய நேர் பண்ணி நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமா மாமா, கரெக்டா சொன்னீங்க. ஆனாப்பா, வெளியூர்ல இருந்து வந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை நீங்க உள்ள நாக்கிட்டீங்க. அவர் கழுத்துல கத்திய வச்சு நீ உள்ள வராத, வெளியில போடான்னு சொல்லி விரட்டி விட்டுட்டீங்கப்பா. நீ என்ன சொல்றன்னு இது எதுவுமே எனக்கு தெரியாதே. அந்த சாமி உள்ள இறங்கினதும் எனக்கு எல்லாமே மறந்து போச்சுக்கண்ணு. ஆமாங்க மாம்சே, நீங்க கத்திய ஓங்கிக்கிட்டு ஆக்ரோஷமா கத்துறத பார்த்துட்டு எங்க எல்லாருக்கும் கை கால்கள் எல்லாம் கிடு ஆட ஆரம்பிச்சிருச்சு மாம்சே. அந்த மனுஷனுக்கு நீங்க கத்திய கழுத்துல வச்ச உடனே உயிர் பயத்துல பாதி உசுறு போயிடுச்சு. அந்த விந்தாடி வேந்தனுக்கு உங்க முன்னாடி அவன் செத்த பொட மாதிரியே நின்னா பாருங்க. நீ எந்த ஞாபகத்துல இருந்தாலும் மூச்சு விடுறத நிறுத்திருவியா? உன்னையே அறியாம மூச்ச விட்டுட்டு தானே இருப்ப. அதே மாதிரிதான் நீ எந்த நினைப்புல இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உன் மூச்சு காத்த மாதிரி சண்முகத்தை பழி வாங்குற எண்ணமும் உனக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. அந்த கெட்ட சக்தி, அழிவு சக்தி எங்களுக்கு மட்டும் இல்லாம வேற யாருக்கோ எந்த தீங்கும் கெடுதலும் செய்யாம நீதான் தலைமாடா நின்னு காக்கணும். எல்லாரையும் நல்லபடியா வாழ வைக்கணும் தாயே. நல்லவங்களை காப்பாத்த தெய்வத்தை விட்ட வேற யாருமே கிடையாது. உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரு இருக்கா சொல்ல? உன்னோட இந்த ஏதோ ஒரு கிளையில சண்முகம் வாத்தி தொங்கணும். என் புருஷனை நீ தொங்க விட்டு பண்ண பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும். அதுக்கப்புறம்தான் உன்னை நான் தொடுவேன். எங்களை அழிக்கணும்னு யாரு நினைச்சாலும் சரி, எங்களுக்காக நீதான் இறங்கி வரணும். எங்களுக்கு துணையா எங்க கூட வந்து நின்னு எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்கள உன் காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு அழிச்சு எங்களை நீதான் காப்பாத்தி கரை சேர்க்கணும் தாயே. ஆமாப்பா, நம்ம குலசாமி யாரோ ஒருத்தரை பார்த்து ஏன்பா அப்படி சொல்லணும்? அதுக்கு என்ன அர்த்தம்? கண்ணு, குலசாமியோட கோபத்துக்கெல்லாம் 1000 காரணம் இருக்குங்கண்ணு. அதுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. பாவம், நம்ம சாமியோட கோபத்துக்கு ஆளான அந்த ஆளு யாரோ எவரோ தெரியலையே. நீ செஞ்ச மகா விளக்குல தீபாரணை காட்டுனதுல அம்மனோட மனசு குளிர்ந்துருச்சு. நீ என்ன வேண்டினி அண்ணன் அதை இந்த அம்மன் நிறைவேற்றி கொடுப்பா. ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, நல்லதே நடக்கும். போலாமா? குண்டத்து காளி, நான் சொல்றத நீயும் நல்லா கேட்டுக்க. நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற இந்த வைராகியம் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் நான் உன்னையும் பாப்பேன்.
இது ஓ மேல சத்தியம். நல்லவங்களுக்கு இந்த காளி எப்பவும் துணையா இருப்பா, கெட்டவங்களுக்கு தீய வினையா இருப்பா. இங்க வந்திருக்கிறவங்க ஒரு பெரிய திட்டத்தோடு தான் வந்திருக்காங்க. என்ன சாட்சியா வச்சு சத்தியம் பண்ணி சபதம் போட்டிருக்காங்க. அவங்களோட எல்லா திருவிளையாடலையும் நான் இருந்து பார்க்க தான் போறேன். என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். சாரிங்க அத்தை, உங்க பேத்தி கடைங்களை பார்த்தது உள்ள நுழைஞ்சிட்டு அவளை இழுத்துட்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. வாங்க அத்தை, கோயிலுக்குள்ள போலாம். பாட்டி, என்ன பாட்டி பாத்துட்டு இருக்க? வா போலாம். யாரும் ஒண்ணும் உள்ள போக வேண்டாம், வாங்க கிளம்பலாம். என்னங்க, இந்த கோவிலுக்கு வரணும் தானே மலேசியால இருந்து கிளம்பி வந்திருக்கோம். ஆனா நீங்க உள்ள போய் சாமி கும்பிடாமலையே திரும்பி போலான்னு சொல்றீங்க. என்னங்க ஆச்சு? நமக்கு இன்னும் தீட்டு கழிக்கல. தீட்ட கழிச்சிட்டு தான் உள்ள போகணும். அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, இன்னும் எதுக்காக இங்க நின்னுகிட்டு? போலாம் வாங்க, போங்க போ. வாங்க. என்னன்னோ யார தேடுற? நாம கூட்டிட்டு வந்தமே ஒரு வெளியூர்காரங்க. அவங்க உள்ள வந்த மாதிரியே தெரியலையே. அவங்க வந்திருப்பாங்க, நாம தான் பார்க்காம இருந்திருப்போம். அங்க பாத்தியா அண்ணோ, அந்த குடும்பம் கோயிலுக்குள்ள வராமலே திரும்பி போகுது பாரு. என்னதனோ, அவங்கதான் குண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி வழி கேட்டாங்க. நாமளும் கூட்டிட்டு வந்தோம். அப்புறம் ஏன் கோயிலுக்குள்ள வராம திரும்பி போறாங்க?